இன்றைய சாதுர்மாச சொற்பொழிவில் தியானம், ஆழ்நிலை தியானத்தை பற்றி பார்க்கப் போகிறோம். பகவத்கீதையில் கட்டோபனிஷத்தினுடைய சாரம்தான் பகவத்கீதை. அவை இரண்டிலும் கூறப்படுகின்ற தியான முறை என்னவென்றால், தூய்மையான இடத்தில் உறுதியான ஒரு ஆசனத்தில் உடல், கழுத்து, தலை மூன்றும் நேராக இருக்கும்படி, ஒரே நேர்கோட்டில் இருக்கும்படி அமர்ந்து கொள்ள வேண்டும் என்று முதலில் கூறப்படுகின்றது. இப்போ பிரபலமான யோகாவெல்லாம் கழுத்தை அப்படி நிமிர்த்தி அண்ணாந்து பார்த்து தியானம் செய்ய சொல்கிறாங்க. அது தவறு. உபநிஷத்தில் உள்ளபடி அது தவறு. சமம் காய சிரோக்ரீவம், உடல், கழுத்து, தலை மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். இவங்க தலையை கோணலாக வச்சுக்கிறாங்க. அதனால் அது உபநிஷத்துப்படி தவறு. சம்பிரட்சி நாஸ்காகிரம்சம், மூக்கு நுனியை பார்க்க வேண்டும் என்று சொன்னது. ரொம்ப பேர் இப்போ புருவ மத்தியை பார்க்குறாங்க. அதுவும் பார்க்கலாம். அது கண் மூடி செய்யும்போது செய்யலாம். கண்ணை திறந்து செய்யும்போது செஞ்சாக்க அதனால் கண்ணுக்கு நோவு ஏற்படும். அது முறையல்ல. அதனால தான் அதை பகவத்கீதை கட்டோபனிஷத்து சொல்லலை. அடுத்தது பிராணாபானோ சமோ கிருத்வா, மூச்சு உள் செல்லும் மூச்சு, வெளியே செல்லும் மூச்சு, ரேச்சகம் போரகம் இரண்டையும் சமப்படுத்த வேண்டும். ஆழ்ந்த சுவாசம் ஒரே அளவு இருக்க வேண்டும். அதுதான் பகவத்கீதையில் சொல்லியிருக்கு. மூச்சு அடக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மூச்சு அடக்கினாக்கா அதனால் உடல்நிலை எப்படி இருக்குன்னு தெரியாது, யார் யார் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு தெரியாது. அதனால் உடல் கோளாறுகள் ஏற்படக்கூடும். எண்ணிக்கை குறையணும், மூச்சோட எண்ணிக்கை குறையணும். அதனால் ஆயுள் கூடும். நமக்கு ராஜயோகம்னு சொல்லுது. மனதை கட்டுப்படுத்துவதன் மூலம் சுவாசத்தை கட்டுப்படுத்துவது, சுவாசத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் மனதை கட்டுவது, அதை ஹட்ட யோகம்னு சொல்கிறது. அதை அந்த மூச்சு அடக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனதை நாம் கட்டுப்படுத்தினால் தானாகவே அந்த மூச்சு நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும். இருந்தாலும் ஆரம்பத்தில் நாம் செய்து பழகிற போது அந்த மூச்சை நாம் ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். மூச்சை ஆழ்ந்த சுவாசம் இழுத்து விடணும், அவ்வளோதான். அடுத்தது மூக்கு நுனியில், அதாவது மூக்கில் நம்ம வேறு ஒன்றையும் பார்க்கக்கூடாது. திசத்து அனவலோக என்ன, வேறு எதையும் பார்க்காமல் அந்த மூக்கை நுனியை பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ தான் தட்சிணாமூர்த்தி எல்லாம் இருப்பார். அதுதான் அப்போ தான் அந்த கவனம் தான் தியானம். அப்போ நமக்கு விழிப்பு இருக்கும். கண்ணை மூடி தியானம் பண்ணோம்னாக்கா நமக்கு தூக்கம் வந்துடும்.